ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சா போதும், கோடீஸ்வர யோகம் ஏற்படும், பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏத்தி வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்குல்ல, அன்றைய தினம் 30 முக்கோடி தேவர்களும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு சிறிய செயலா இருந்தாலும் அது நம்மளோட பல ஜென்ம பாவங்களை நீக்கும். அது கூட எக்கச்சக்கமான செல்வ வளங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தீப வழிபாடை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அது ஏன் அந்த தீப வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த தீப வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷமும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வலதுபுறை ஏகாதசி திதி தான் வைகுண்ட ஏகாதசி. ஏகம்னா 1, தசம்னா 10. திதிகள்ல 11வது திதியாக வரக்கூடியது ஏகாதசி. இந்த வருஷம் 2025ல நமக்கு 2 வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. இந்த வருஷத்தோட ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதசியும், இப்ப டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வந்திருக்கு. இந்த 2 வைகுண்ட ஏகாதசியில ஜனவரி மாதம் தவற விட்டவங்களுக்கு இந்த டிசம்பர் மாத வைகுண்ட ஏகாதசி ஒரு வரப்பிரசாதம். ஏகாதசி விரதத்தை யார் எடுக்கலாம், யாரு கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே ஏற்றங்களை தரக்கூடிய விரதம்னு ஒரு வாக்கே இருக்கு. வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வரக்கூடியவங்க, கஷ்டத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க, எதை தொட்டாலும் தடை கற்களாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒரு வருஷத்துல தமிழ் மாதங்கள்ல மொத்தமா 24 ஏகாதசிகள் வரும். அந்த 24 ஏகாதசியையும் தவற விட்டவங்களுக்கு ஒரு முறையோ 2 முறையோ வரக்கூடிய இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசிய நீங்க வரப்பிரசாதமா பயன்படுத்திக்கலாம். அப்பேற்பட்ட வைகுண்ட ஏகாதசிக்கான அந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:51 ஆரம்பித்து டிசம்பர் 31ஆம் தேதி மறுநாள் அதிகாலை 1:34 வரைக்கும் இருக்கு. டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை தான் ஏகாதசி திதி பிறக்குது. அப்ப வைகுண்ட ஏகாதசிக்கான அந்த முக்கியமான நிகழ்வு இருக்குல்ல, சொர்க்க வாசல் திறப்புன்னு அழைக்கப்படக்கூடிய பரமபத வாசல், அதை எத்தனை மணிக்கு பார்க்கணும், கோவில்ல சொர்க்க வாசல் திறப்பு எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும். டிசம்பர் 30 அதிகாலை ஏகாதசி திதி பிறக்கிறதால டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவே பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பெருமாள் கோவிலுக்கு போயிடுவாங்க. அங்க இரவு முழுக்க கண் விழித்து காத்திருந்து நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் பார்த்துட்டு சரியா 3:51 அதாவது ஏகாதசி பிறந்ததுக்கு பிறகு அதிகாலை 4:30 5:30 இந்த நேரத்துல தான் சொர்க்க வாசல் திறப்பு நடக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க பெருமாளுக்கும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கும் உங்களுக்கான பூஜைகள் நீங்க பண்ணலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னாலே அது ஏகாதசியில ஆரம்பிச்சு துவாதசியில முடியறது தான் அந்த விரதத்துக்கான முக்கியமான நோக்கம். பெருசா பூஜைகள் பண்ண முடியல, நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியலையா, பரவாயில்ல. மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தவங்க துளசி தேவி. அப்படிப்பட்ட துளசி இலைகளை சின்னதா ஒரு தண்ணீர்ல பச்சை கற்பூரம் போட்டு அந்த துளசி தீர்த்தம் தயார் செய்து நீங்க பெருமாளுக்கு படைச்சாலே அதை மனசார ஏத்துப்பாரு. மகாவிஷ்ணு ஆனந்த சயன கோலத்துல இருக்கக்கூடிய பாக்குறது தான் சொர்க்கவாசல் திறப்புக்கான முக்கியமான நிகழ்வு. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த பொருட்களை வைத்து நாம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம், அதுவும் இந்த இலை மீது வைத்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இருக்குல்ல, இது உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபம். முதல்ல இந்த தீபத்தை ஏத்துவதற்கு என்ன மாதிரி இலைகள் தேவைப்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் துளசி இலைகள். துளசி இலை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுல, மகாவிஷ்ணு வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும், ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் துளசி இலைகளையும் துளசி தீர்த்தத்தையும் பிரசாதமாக கொடுப்பாங்க. காரணம், துளசி இலைகள் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல்களை இழுத்து எதிர்மறை ஆற்றல்களை வேரோடு அறுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த துளசி இலைகள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு தீபத்தை நீங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏத்த போறீங்க அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகளை பயன்படுத்தி ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்காக அன்றைய தினம் துளசி இலைகளை செடிகள் பறிக்க கூடாது. டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமையே துளசி இலைகளை பறிச்சு நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு
டிசம்பர் 30ஆம் தேதி ஏகாதசி அன்னைக்கு இந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால துளசி இலைகள் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு கைப்பிடி அளவு. எந்த துளசி இலைகளா இருந்தாலும் பரவாயில்ல. துளசி இலைகள்னு சொன்னாலே அதுல மகாவிஷ்ணுவும், மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்றாங்களாம். சாதாரணமா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு துளசி செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு துளசி செடியில குறைந்தது ஒரு 50லேருந்து 100 இலைகளாவது இருக்கும். அந்த ஒரு இலையிலயுமே மகாவிஷ்ணு இருக்காராம். துளசி செடியோட வேர்க்கட்டை இருக்குல்ல, தண்டு பகுதி. அங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்றாங்களாம். இவங்க 2 பேருக்கும் உகந்த அந்த துளசி தேவின்னு அழைக்கப்படக்கூடிய துளசி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா? அத தான் இந்த தீபத்துக்கு பயன்படுத்த போறீங்க. அடுத்ததா நெய். தீபம் ஏத்துறதுலயே பெருமாளுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாள் கோவில்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் பெருமாளோட அனுகிரகம், அதாவது மகாவிஷ்ணு அனுகிரகம் தானா கிடைச்சிடுமாம். இந்த எல்லா பொருட்களையும் தயார் செஞ்சு வச்சுட்டு, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்த டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க எப்ப வேணாலும் ஏத்தலாம். காலை நேரத்துல ஏத்துறதா இருந்தாலும் சரி, மாலை நேரத்துல ஏத்துறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க திட்டம் போட்டு, துளசி இலைகளையும், பச்சை கற்பூரத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எப்பவும் போல வீட்டோட பூஜை அறையில ஏகாதசிக்காக மட்டும் இல்ல, மற்ற செவ்வாய்க்கிழமைக்காகவோ, இல்ல வைகுண்ட ஏகாதசிக்காகவோ என்னென்ன பூஜைகள் பண்றீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க முடிச்சுக்கலாம். துளசி இலைகள் வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் பிரத்யேகமாக நீங்க வைகுண்ட ஏகாதசிக்காக ஏத்துறதால, மற்ற தீபங்களையும் எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள நீங்க பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. கண்டிப்பா இப்ப எல்லார் வீடுகள்லயும் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கிறதால மண் அகல் விளக்கு வச்சிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல தீபம் போடுறதுக்கு நெய் தீபம் எடுத்துக்கணும். கடைசியா அந்த தீபம் எரியக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்த வச்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த தீபத்தையும் பெருமாளோட ஃபோட்டோ, அதாவது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேர மனசுல நெனச்சுக்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கலாம். நெறைய பேர் வீடுகள்ல மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்காது. அப்படிப்பட்டவங்க பெருமாள் தாயார் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி தட்டுல துளசி இலையில பரப்பி வைத்து இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் பெருமாளுக்கும் உகந்த என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அத குறைந்தது 9 முறை, அதிகபட்சம் 108 முறை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிக்கணும். நீங்க ஒரு முறை உச்சரிக்கும் போதும் உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை நீங்க பெருமாள் கிட்ட, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். எல்லா வருஷங்களும் நமக்கு 2 விதமான வைகுண்ட ஏகாதசி வருது அப்படிங்கிறது இயலாத காரியம். ஆனா நமக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. இத பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு தீபம் குறைந்தது ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே, அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உங்க சக்திக்கேற்ற கோரிக்கை எதுவா இருந்தாலும் அத கடவுள்கிட்ட முன் வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலையில பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழித்து பூஜை அறையில மற்ற விளக்குகள குளிர வைக்கும்போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்த மட்டும் எடுத்து சின்னதா ஒரு பாக்ஸ்ல போட்டு அதுல ரூ. 1 நாணயத்தையோ இல்ல ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டையோ போட்டு பூஜை அறையில பத்திரப்படுத்திக்கணும். அந்த துளசி இலைகள வீட்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பிரசாதமா சாப்பிட்டுட்டு, மீந்து போயிருக்கக்கூடிய துளசி இலைகள கால் படாத மாரி செடி கொடிகள்ல போட்டாலும் சரி, இல்ல தண்ணீல விட்டாலும் சரி, அத பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகள் மீது தீபத்தை ஏத்தி, அதுக்கு பக்கத்துல பச்சை கற்பூரத்தையும் வைத்து இந்த பரிகாரத்த பண்ணும்போது, நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.